எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ பதிவு தான். பஜாஜ் டிஸ்கவர் 150 அந்த வண்டியினுடைய கார்பரேட்டரை வந்து க்ளீன் பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நண்பர் இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து ப்ராப்பராக இல்லாமல் அது அரைக்குறையாக கிழிஞ்சு தொங்கின மேனிக்கே வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ அதனால் கார்பரேட்டரில் ஏகப்பட்ட டஸ்ட் வந்து ஏறிக்கிச்சு. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆன உடனே ஆஃப் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன கழட்டி பார்த்தப்போ ஏர் ஃபில்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து உதிரியாக இருந்தது. ஸோ அப்போ இன்டேக் வழியாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டஸ்ட்டு போய் இந்த கார்பரேட்டரை வந்து அடைச்சிருக்கும் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்பரேட்டரை வந்து க்ளீன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கப்பை கழட்டிட்டு அந்த கப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் நீடில், இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம கலட்டுறோம். ஸோ இப்போ இதை கழட்டிட்டோம் அப்படின்னா அந்த நீடில் பாருங்கள் அடியில் தொங்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம மெயின் ஜெட்டு அண்ட் ஐடியல் ஜெட்டு. ஆக்சுவலாக இவருடைய வண்டியில் வந்து ஸ்டார்டிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆன உடனே வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அடைச்சி ஆஃப் ஆகிடுது. ஸோ அப்போ கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஐடியல் ஜெட்டில் தான் இருக்கும். மெயின் ஜெட்டு வந்து அடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் நம்ம ரெண்டையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம். பட் என்ன அப்படின்னா இங்கே லாக்டவுன்னால் வந்து நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியல. நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஏர் கம்ப்ரஸர், அதுக்கப்புறம் நொமேட்டிக் கன்ஸு, இது எதுக்குமே வந்து இப்போது பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயரை யூஸ் பண்ணி இந்த மெயின் ஜெட் அண்டு பைலட் ஜெட் ரெண்டையுமே வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து பைலட் ஜெட்டு, காமிச்சது வந்து மெயின் ஜெட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பியை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒயரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐடியல் ஜெட் அண்ட் மெயின் ஜெட்ஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஜெட்டுக்குள்ளே வந்து இந்த கம்பியை வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதில் நல்லா பாருங்கள், அந்த கம்பி வந்து உள்ளே ஃபுல்லாக போகலை. ஸோ எங்கேயோ அடைச்சிருக்கு, அதனால் கம்பி ஆட்டோமேட்டிக்காக வந்து பெண்ட் ஆகிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதை மறுபடியும் கஷ்டப்பட்டு நுழைச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே கம்பியை வந்து ஃபுல்லாக அனுப்பிட்டோம். ஸோ உள்ளேருந்து சில டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியே வந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து டஸ்ட் ஏறி இருந்திருக்கு. இது வந்து கார்பரேட்டர் கழட்டினதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கக்கூடிய டாப் போர்ஷன். இப்போ ஐடியல் ஜெட் எப்படி வந்து ஒயர் கம்பியை வச்சு க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரி வந்து மெயின் ஜெட்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ மெயின் ஜெட்டில் பெருசாக அடப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ப்ராசஸ்க்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னா இந்த கேமராவில் பார்த்தாலே விசிபிள் ஆகுது. அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹோல் வந்து கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து 2 ஜெட்ஸையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எடுத்து அசம்பிள் பண்ணி ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் அந்த 2 நட்டை போட்டு கப்பை போட்டு மாற்றியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நிறையா மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏர் கம்ப்ரஸர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஒயர் கம்பியை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்பரேட்டர் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். அதனால் இது ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.